சரி, ஓகே. இப்போ வந்து த ஓல்டு மேன் அண்ட் சி அதோட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், வென் த நாவலா ஓப்பன்ஸ், ஹவு லாங் ஹேஸ் இட் பீன் சின்ஸ் சாண்டியாகோ லாஸ்ட் கேட்ச் அ ஃபிஷ்? எத்தனை நாள் ஆச்சு ஃபர்ஸ்ட் அவர் வந்து கேட்ச் பிடிச்சி ஒரு ஃபிஷ்ஷை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 84 days. 84 days தானே ஃபிஷ் இல்லாமல் அடுத்த நாள் தான் நான் பிடிப்பார். நெக்ஸ்ட் வந்து மேனோலின்ஸ் பேரண்ட்ஸ் ரெஃப்யூஸ்டு டு லெட் த பாய் ஃபிஷ் வித் த ஓல்ட் மேன் பிகாஸ் தே பிலீவ் சாண்டியாகோ இஸ் த shallow. How does Hemingway translated this word? Shallow அப்படின்றது worst form of unlikely. Shallow. How does Hemingway describe Santiago's eyes? சாண்டியாகோட ஐஸ் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுனா, தே ஆர் த கலர் ஆஃப் த sea. சீயோட கலரில் இருக்குது அதோட ஐஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாட் கைண்ட் ஆஃப் ரிசப்ஷன் டஸ் சாண்டியாகோ ரிசீவ் அட் த டெரஸ் கஃபே? The most of the fishermen mock him. Who is Santiago's hero? சாண்டியாகோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோ டிமேஜியோ. What hangs on the wall of the old man's shack? Pictures. On the night before, he promises Manolin to go far out to sea. Or what does Santiago dream? Lines on the beach அப்படின்றது தான் ட்ரீமில் வந்து போயிட்டே இருக்கும். Why does Santiago not let his lines drift like the other fishman? ஏன் அவரோட லைன் அந்த ஹூக்கை வந்து ஏன் வந்து அனதர் ஃபிஷர்மேன் மாதிரி போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he believes it is imprecise and he strives always to be exact. What kind of fish does Santiago first catch? ஃபஸ்ட்டு வந்து எந்த ஃபிஷ்ஷை வந்து சாண்டியாகோ பிடிப்பார்னா tuna. How does old man know immediately the size of the great marlin he has caught? அந்த ஓல்ட் மேன் வந்து அந்த ஃபிஷ்ஷோட சைஸை வந்து எப்படி கண்டுபிடிப்பார்? He pulls on the line and nothing happens. அந்த லைன்ஸை வந்து இழுத்துட்டே இருக்கனால ஒன்றுமே நடக்கவே இல்லை. அதை வச்சு தான் அதோட சைஸை வச்சு கண்டுபிடிப்பார். ஓ, இது வந்து பெரிய ஃபிஷ் போல், அதனால தான் நம்ம போட்டே இழுக்குதுன்னு சொல்லிட்டு நான் கதையிலையும் சொல்லியிருப்பேன். During his great struggle with the marlin, what does Santiago voice repeatedly? அது வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும்போது சாண்டியாகோ வந்து எந்த ஒரு விஷயத்தை ரிப்பீட்டட் பண்ணிகிட்டே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, he wishes the boy Manolin was the old man and the sea published 1952. ஞாபகம் வச்சுக்கோங்க. At his first full day of fighting with the fish years on, what does Santiago begin to think about the adversary? அதாவது ஃபஸ்ட்டு டே வந்து ஃபுல் டே வந்து அந்த ஃபிஷ் கூட வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தான் ஒரு அட்வர்சரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓல்டு மேன் ஹி கன்சிடர் தட் ஹி அண்ட் மார்லின் ஆர் பிரதர்ஸ். நம்ம 2 பேரும் பிரதர்ஸ். மார்லின் அதாவது அந்த பெரிய ஃபிஷ்ஷை கூட இவர் வந்து பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறாரு. ஜாயினிங் வித் த ஃபேக்ட் தட் தே போத் வென்ச்சர்ட் ஃபேர் அவுட் பியாண்ட் ஆல் த பீப்புள் அண்ட் டேஞ்சரஸ் இன் த வாட்டர். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நடந்துட்டு இருக்கும்போது இவரோட கோர்ஸ். வாட் டஸ் த வியரி வால்பர் that lands on Santiago's fishing line make the old man think of? What happens to make Santiago curse the treasury of his own body? His hand cramps. In order to help himself catch the fish, what does Santiago do? He decides to recite 10 Hail Marys and 10-hour fathers. The great Joe DiMaggio suffers from what affliction? A bone spur. To give himself confidence, Santiago remembers his contest with the great Negro of
Saint Fugius, at what sport did the old man beat this challenger? Arm wrestling. இது வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வரும், நான் கதையில் சொல்லியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. Why does the thought of selling of the fish meat disappoint the old man? The people who will eat the meat are unworthy. What does the old man remove and eat from the belly of the dolphin? Flying fish. How does Santiago finally kill the marlin? He harpoons it through the heart. அவரோட ஹார்ட்டில் வந்து ஹார்பூன் வச்சு குத்தி கிழிச்சிருவான். அப்படி தான் கொல்லுவான் அந்த பெரிய ஃபிஷ்ஷை. How long does it take for the sharks to arrive at the attack? இந்த மேர்லினை வந்து அட்டாக் பண்ணி இந்த பிளட்டு ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த மேர்லின் அந்த பெரிய ஃபிஷ்ஷை வந்து கொல்ல அந்த ஷார்க்ஸ் எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்னா 1 hour ஆகும் அந்த பிளட்லாம் ப்ளீட் ஆகி வந்தோடனே. After the shark attack, Santiago reflects that destruction is inevitable. How does he articulate this philosophy? His fishing village. Manolin promises to sail with him. மேனலின் வந்து அந்த சாண்டியாகோ வந்து அந்த கரைக்கு வந்ததுக்கப்புறம் மேனலின் வந்து நான் கண்டிப்பாக உங்க கூட இன்னொரு தடவை செயலுக்கு வருவேன், அப்படியே ஃபிஷிங்க்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவான். The old man remembers that once when he killed a female marlin, the male marlin swung alongside the boat as though in the morning. Where does the story take place? Cuba. When the novel opens, how many days had it been since Santiago last got fit? 84 days. Hemingway says everything about Santiago is old except what? His eyes. Why does Manolin no longer fish with Santiago? His parents have told him to fish with others. Which of the following never hung on Santiago's wall? Picture of the Fidel Castro. இது வந்து இதை தவிர மற்ற 3மே வந்து ஹங் ஆகும், பார்த்துக்கோங்க. Tinted photograph of his wife, picture of the scared heart of Jesus, picture of the Virgin of Cobra. Who is Santiago's favorite baseball player? Joe DiMaggio. Joe DiMaggio. In what month does the story take place? September. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எந்த மந்தில் வந்து இந்த ப்ளே வந்து வர மாதிரி இருக்குன்னா செப்டம்பர். ஆஃப் வாட் டிட் சாண்டியாகோ ஆல்வேஸ் ட்ரீம்? லைன்ஸை பற்றி தான் எப்பவுமே ட்ரீம் பண்ணிகிட்டே இருப்பார். வேர் இஸ் சாண்டியாகோ ஒரிஜினலி ஃப்ரம்? கெனரி ஐலாண்ட். What did Marlin give Santiago 2 of before he left? Sardines. What does Santiago refer to as Aquamala, the whore, Portuguese man of war? In his youth, on what kind of ship did he work? Turtling. Fishermen called all fish of that species what? Tuna. How deep was the line on which the Marlin bit? 100 fathoms. இது நான் ஸ்டோரியில் சொல்லியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Santiago thought the light of what city would guide him home? ஹவானா அப்படின்ற அந்த கலங்கரை விளக்கத்தோட லைட்டு தான் அவர் வந்து அந்த மீனை பிடிச்சி வர்றதுக்கான ஒரு வழியாக இருந்தது. Why does Santiago hope the marlin will jump? It will fill its air sacs and not be able to dive deep. What humiliating thing happened to Santiago's left hand while he is tracking? It cramps. Question கேட்டுட்டே இருக்காங்க. What does Santiago see that makes him realize no man were alone on the sea? A flock of ducks. How many feet longer than Santiago's skiff in the Marlin? நான் கதையில் சொல்லியிருந்தேன் 2 feet.
அது 18 is 16. Okay. What injury does Joe DiMaggio have that Santiago obsesses about? Bone spur. இந்த கொஸ்டினும் கேட்டுட்டு இருக்காங்க ரிப்பீட்டடாக. Where was great Negro from against whom Santiago arm wrestled in? How long did Santiago's arm wrestling match last? All day, all night. Full day, full night அந்த wrestling match நடக்கும். பயங்கரமாக ஜெயிச்சிருவார். What was the Santiago called after his arm wrestling match? The champion. What does Santiago to do increase drag on the boat? Ties two oars together across the stern. As the novel opens, Santiago has caught the fish how many days? 84 days. How does Santiago feel about the fish that he is doing battle with? He has a sympathy and a strange appreciation for it. How much money does Santiago feel the fish might be worth? $300. Madam Lynn's parents don't want to him fish with old man because he is all sallow or unlucky. Santiago is compared with which religious figure? Christ. The most pathetic and tragic moment in the novel occurs when Santiago stops for a moment, looks back, the seas, the great tail of the fish. The story takes place in the off the coast of Cuba. What baseball player does Santiago idolize? Joe DiMaggio. The question repeated வருது பார்த்துக்கோங்க. What happens to the fish that Santiago kills? It is which of the following does Santiago dream about? Lions on the beach. The question வருது. Why is the Manuel in particular devoted to Santiago? Because Santiago taught him how to fish. Thank you.